ஹாய் மக்களே. ஸோ ஒரு பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான 2 இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல தொக்கு. இது வந்து வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 வாரம் நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த தொக்கு பொடியும் அது மாதிரி தான். எவ்வளோ சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதோட ஃப்ரெஷ்னஸை ரீட்டைன் பண்ண முடியும். அதனால் கொஞ்சமாக பண்ணி கொஞ்சமாக அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிரண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வாய்ந்த ஒரு ஹர்ப். இது முட்டு வலிக்கு, டைஜஷனுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இதில் நிறைய கால்சியம், அயன் இருக்குது. இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி டயட்டில் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாக சேர்த்துக்கோங்க. இது ஆயிறது கொஞ்சம் கஷ்டம். அதை பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணுறது ஈஸி. பட் இதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதை இல்லாமல் இருக்கணும்னா கையில் நிறைய தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இதை உரிக்கணும். 2 சைட்ஸில் இருக்கிற ஃபைபரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் குக் பண்ணணும். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சு நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அது கூட புளி, காஞ்ச மிளகா, வேறு எதுவும் நம்ம பருப்புலாம் போட போகிறதில்ல. அப்போ தான் நிறைய நாள் இது வச்சுக்க முடியும். புளி, காஞ்ச மிளகா தனியாக வறுத்துட்டு, பிரண்டை, கருவேப்பிலையும் தனியாக எண்ணெயில் வறுத்துட்டு கொஞ்சம் கூல்டவுன் பண்ணிக்கோங்க. பொடிக்கும் நான் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் துவரம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரண்டையும் இது கூட சேர்த்து வச்சு பொடியாக அரைக்க போகிறோம். ஒரு சின்ன சிட்டிகை கொரியாண்டர் சீட்ஸ், அதாவது தனியா அண்ட் வெந்தயமும் ஆட் பண்ணிங்கன்னா இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த பொடி. நான் சொன்ன மாதிரி இது மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட போன்ஸை ஸ்ட்ராங் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இட்லி பொடிக்கு பதில் இந்த பொடியும் நீங்கள் இட்லிக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரியாது இதில் பிரண்டை சேர்த்துருக்குன்னே. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு சூப்பரான உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இங்கே கிடைக்காது. நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஹைலி மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு ஹர்ப்னு சொல்லலாம் பிரண்டை. சின்ன வயசுலலாம் எனக்கு இதோட வேல்யூ தெரியாது. திவசம் அப்போல்லாம் வீட்டில் தொகையல் பண்ணுவாங்க அந்த பிரண்டையை வச்சு. அப்போல்லாம் ஒதுக்குவேன். பட் இப்போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ தெரியுது. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தொக்கு எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு பெருங்காயப்பொடி போட்டு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் நான் சொன்ன மாதிரி 2 வீக் கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக 3-4 வீக்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு இதோட ஷெல் லைஃப், பிகாஸ் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, வெறும் நல்லெண்ணெய் தான் இதோட ஷெல் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக 2 months கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெசிபீஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்தி லிவிங். பாய்.